ஸ்ரீலங்காவில் அதிரடியாக சரவடியாக வெளிப்படும் கைது அதிரடிகளின் புதிய அத்தியாயம் ஒன்று இன்று காலை 10:05 ஸ்ரீலங்காவின் அட்மிரல் ஆஃப் தி ஃப்ளீட் விழிப்பு கடலணிகளின் அட்மிரலான முன்னாள் கடற்படை தளபதியான வசந்த கர்நாகொடவின் கைதுடன் பதிவாகிக் கொண்டது. நிச்சயமாகவே இந்த கைது தமிழர்களின் பெரு உதிரப்பலி இல்லையென்றால் நேவி 11 என்ற குரூரத்தின் பின்னணியில் தமிழ் பேசும் இளையோரை கப்ப பணத்துக்காக கடத்தி கடற்படை தளங்களில் வதைத்து இறுதியில் அவர்களின் உடல்கள் கிடைக்கப்பட முடியாத வகையில் குரூரமாக கொன்றொழித்த ஸ்ரீலங்கா கடற்படை உளவு பிரிவின் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பானதல்ல. மாறாக ஸ்ரீலங்கா கடற்படையில் மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான யோஷிதவை முறைகேடாக தகுதிகள் இல்லாமல் ராஜபக்ஷவின் மகன் என்ற வகையில் ஆட்சேர்ப்பு செய்தமை, அவருக்கு பிரித்தானியாவின் ரோயல் நேவி கல்லூரியில் அதாவது நேவி அகாடமியில் அரச நிதியில் பயிற்சி வழங்கியமை தொடர்பான குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையிலான கைது இது. ஸ்ரீலங்காவின் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் சிஐடியினரால் இன்று காலை கர்நாகொட தூக்கப்பட்டார். கடந்த ஜூன் 16 அன்றே கர்நாகொடவை இந்த முறைகேடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க சிஐடியினர் அழைத்து கொண்டபோது அந்த திகதிக்கு அவர் தோன்றிக்கொள்ளவில்லை. மாறாக சிஐடியினருக்கே கடுக்காய் கொடுத்தார். தனக்கு முறையாக அழைப்பானை கிடைக்கவில்லை என சொல்லிக்கொண்டார். ஆனால் சிஐடியினர் அவரை இன்று வைத்து செய்து தூக்கியுள்ளனர். கடந்த ஜூன் 16 அன்று தனக்கு சிஐடியினர் முன்னால் வாக்குமூலம் அளிப்பதற்கு நேரம் இல்லை என கர்நாகொட பம்மிக்கொண்டாலும் அவர் அவ்வாறாக பம்மிக்கொண்டதற்கு மறுநாளான ஜூன் 17 அன்று இதே விசாரணை தொடர்பாக மஹிந்தவின் மகனான ஜோசித தூக்கப்பட்டார். பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இன்று கர்நாகொட தூக்கப்பட்டார். மஹிந்தவின் மகன் என்ற அடிப்படையில் ஜோசித ராஜபக்ஷவை கடற்படையில் சேர்க்கும் ஆட்சேர்ப்பு தகுதிகளை வசந்த கர்நாகொட தில்லாலங்கடியாக மாற்றினார், தகுதிகளை குறைத்தார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டில் தான் ஸ்ரீலங்காவின் அட்மிரல் ஆஃப் தி ஃப்ளீட் இப்போது மாற்றப்பட்டுள்ளார். தமிழ் மக்களை பொறுத்தவரை இந்த குற்றச்சாட்டுக்கள் கொசுரானவை. அவர்களை பொறுத்தவரை 2008 மற்றும் 2009 ஆண்டுகளுக்கு இடையில் 11 தமிழ் பேசும் இளையோரை கடத்தி காணாமல் ஆக்கி கொலை செய்து எங்கோ உடல்கள் தெரியாமல் வீசிய நேவி 11 வழக்கில் இதே அட்மிரல் ஆஃப் த ஃப்ளீட் வசந்த கர்நாகொடவுக்கும் நேவி சம்பத் எனப்படும் சந்தன பிரசாத் கெட்டியாராச்சி என்ற கடற்படை முகத்துக்கும் தொடர்பு இருப்பது உலகமறிந்த ஒரு உண்மை. இந்த கடத்தல்கள் நடந்த காலகட்டத்தில் அட்மிரல் கர்நாகொட கடற்படை தளபதியாக இருந்தவர். இந்த குரூரமான செயற்பாடுகள் குறித்து அவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதனை தடுக்கவோ இல்லையென்றால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்கள் உள்ள நிலையில்தான் கர்நாகொடவும் அந்த வழக்கில் ஒரு சந்தேக நபராக பெயரிடப்பட்டு என்னவோ தெரியவில்லை, பின்னர் அந்த சந்தேகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இப்போது மஹிந்தவின் மகனை தில்லாலங்கடியாக நேவியில் சேர்த்த குற்றத்தில் தூக்கப்பட்டிருக்கின்றார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் கப்பங்கோருவதற்காக செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த 8 தமிழ் இளையோரும் 3 முஸ்லிம்களும் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட திகில் சம்பவம் தமிழர்களின் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். இது உலகளாவிய ரீதியில் அதிர்வுகளை ஏற்படுத்திய ஒரு வழக்காகவும் மாறியிருந்தது. இந்த வழக்கில் தொடர்பட்ட ஸ்ரீலங்கா முன்னாள் கடற்படை தளபதியான இன்னொரு அட்மிரலான ரவீந்திர விஜய குணரட்னாவும் தற்போது இந்த சம்பவங்களில் ஒரு சந்தேக நபராக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில்தான் இன்று வசந்த கர்நாகொட ஜோசித விடயத்தில் வளையம் கட்டப்பட்டிருக்கின்றார். கடத்தப்பட்ட இந்த தமிழ் பேசும் இளையோரை திருமலையில் உள்ள கன்சைட் முகாம், பாதாள அறை மற்றும் கொழும்பில் உள்ள கடற்படை தளங்களில் இரகசியமாக தடுத்து வைக்கப்பட்ட பின்னர் அவர்களை கொலை செய்து அவர்களின் உடல்களை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாமல் அழித்த குரூரத்தின் ஒரு முனை வசந்த கர்நாகொடவுடனும் தொடர்புபட்டுள்ள நிலையில்தான் அவரது இன்றைய கைது ஒரு நுனிக்கு பின்னால் உள்ள பெரிய பனிப்பாறை போல, அதாவது ஒரு ஐஸ் டிப்புக்கு பின்னால் உள்ள ஒரு ஐஸ்பர்க் போல இனிவரும் நாட்களில் வெளிவருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கடந்த பிப்ரவரி 28 நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்ட
ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமெனிக்கு இன்று உலகத் தலைவர்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்தினர். அயத்துல்லா அலி கமெனி பலியான 4 மாதங்களுக்கு பின்னர்தான் அவரது உடலப்பேழையை உலகம் இன்று முதலாக கண்டுகொண்டது. தெஹ்ரானின் கிராண்ட் மொசல்லா எனப்படும் கொமேனி பெரிய மசூதி வளாகத்தில் அதனை உலகம் கண்டது. கொமேனியின் உடலப்பேழைக்கு இமாம் ஹுசைன் ஆலயத்தின் புனித கொடி போர்த்தப்பட்டும் இருந்தது. நபிகள் நாயகம் முகமது அவர்களின் பேரனும் ஷியா முஸ்லிம்களிடையே ஒரு முக்கிய தலைவருமாக இருக்கக்கூடிய இமாம் ஹைசானின் தர்காவில் இருந்த இந்த கொடி அயத்துல்லா அலி கமெனிக்காக கொண்டு செல்லப்பட்டு போர்த்தப்பட்டது. இமாம் ஹுசைனும் 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் சார்ந்த ஒரு போரில் தான் கொல்லப்பட்டார். தியாகத்தை நினைவுகூரும் ஷியாக்களின் சொற்றொடரான யா ஹசைன் என வெள்ளை எழுத்துக்களில் எழுதப்பட்ட இந்த கொடி ஈராக்கின் கர்பலா நகரில் உள்ள இமாம் ஹுசைனின் தங்க குவிமாட ஆலயத்தின் மீது பறப்பது வழக்கம். தற்போது அந்த கொடி கெமெனிக்கு போர்த்துவதற்காக ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த கொடியின் போர்த்தலானது அநியாயமாக கொல்லப்பட்ட ஒருவர் சிந்திய இரத்தத்தையும் அந்த இரத்தத்துக்கு பழிவாங்குவதற்கான அழைப்பையும் குறியீடாக உணர்த்தி கொள்வதால் இன்று இந்த கொடி அலி கமெனிக்கு போர்த்தப்பட்டதன் அர்த்தம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பழிவாங்கப்படும் என்ற எச்சரிக்கைகளை விடுக்கப்படும் அர்த்தமாகும். இந்த நிலையில் கெமேனியின் இறுதிச் சடங்கின் போது தாக்குதல்கள் எதனையும் நடத்தக்கூடாதென ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது. மேற்குலக நாடுகளுக்கு எதிராக தனது அடையாளமான எதிர்ப்பு சின்னமான முஸ்லியை உயர்த்து காட்டும் அலி கெமேனியின் நிழற்படங்கள் கிராண்ட் மொசல்லா வளாகத்தில் எங்குமே இன்று காணப்பட்டன. 1979 ஈரானில் இஸ்லாமிய குடியரசு நிறுவப்பட்ட காலத்திலிருந்து மிக நீண்ட காலம் பதவி வகித்த ஆன்மீக தலைவரான அலி கமெனி தனது நாட்டின் 2 பரம எதிரிகளான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு குண்டுவீச்சில் 86 வயதில் கடந்த பிப்ரவரி 28 மரணித்திருந்தார். அவ்வாறாக மரணித்த அவருக்குரிய இறுதிச் சடங்கை கடந்த மார்ச் மாதத்தில் நடத்த ஈரான் திட்டமிட்டாலும் போர் காரணமாக அந்த நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டது. நாளை இந்த இறுதிச் சடங்கு ஈரான் வரலாற்றில் மிகப்பெரிய இறுதிச் சடங்காக ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தெஹ்ரானில் உள்ள இமாம் கொமெனி கிராண்ட் மொசாலாவில் ஈரானிய கொடியால் போர்த்தப்பட்ட அலி கமெனியின் உடல பீழையும் அந்த பீழைக்கு அருகில் பிப்ரவரி 28 அன்று அவருடன் சேர்த்து கொல்லப்பட்ட அவரது மூத்த மகளான சைதே போஷ்ரா ஹொசேனி கமெனியின் உடலும் மருமகனான மெஸ்பா உல் ஹோடா பாகேரியின் உடலும் கமெனியின் மருமகளான ஜஹ்ரா ஹதாத் அடேலின் உடலும் அவரது 14 மாத பேத்தியான ஜஹ்ரா முகமதி கொல்பைனானி ஆகியோரின் உடல பேழைகளும் இருந்தன. அனைத்து பேழைகளிலும் ஈரானிய கொடி போர்த்தப்பட்டிருந்தது. இன்று சர்வதேச பிரதிநிதிகள் நேரடியாக இந்த உடல பேழைகளுக்கு அஞ்சலியை ஆரம்பித்த நிலையில் இந்த வளாகத்திற்கு சென்று முதலில் அஞ்சலி செலுத்தியவர்களில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தோனேஷியாவை சேர்ந்த மத தலைவர்களும் அடங்கியிருந்தனர். இன்றைய வெளிநாட்டு பிரமுகர்களின் அஞ்சலியில் 30 நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கெடுத்து வருகின்றனர். முன்னாள் ரஷ்ய அரசு தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், சீனாவின் சார்பாக மூத்த ராஜதந்திரியான ஹே ஒய், இந்தியாவின் துணை வெளியுறவு அமைச்சர் பௌத்தர் போன்றோர் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு வருகிறார்கள். ஐரோப்பிய தலைவர்களுக்கு இன்றைய நிகழ்வில் அழைப்பு விடுக்கப்படவில்லை. ஐரோப்பா அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்பதால் அவர்களும் ஈரானின் எதிரிகளாக கருதப்படும் நிலையில் ஐரோப்பிய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. மொசல்லா வளாகம் நாளை பொதுமக்களின் அஞ்சலிக்காக காலை 6 மணிக்கு திறக்கப்பட உள்ளது. இன்று மாதலி முதலே அங்கு மக்கள் திரண்டு வருகின்றனர். நாளை காலை முதல் திங்கட்கிழமை வரை இரவும் பகலுமாக மொசல்லா வளாகம் அதாவது பெரிய மசூதி திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கும் 3 நாள் தேசிய அஞ்சலிக்காக தெஹ்ரானில் மட்டும் 15 முதல் 20 மில்லியன் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கின்றார்கள். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 1989 இஸ்லாமிய குடியரசின் நிறுவனரான அயத்துல்லா ருஹேலா கொமெனியின் இறுதிச் சடங்கில் சுமார் 1 கோடி மக்கள் கலந்து கொண்டனர். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் 10க்கும் மேற்பட்டவர்கள் இறுதிச் சடங்கில் உயிரிழந்த நிலையில் நாளை கடும் பாதுகாப்புடன் இறுதிச் சடங்குகள் ஆரம்பமாக உள்ளன. கெமெனிக்கு பிறகு அதிஉயர் ஆன்மீக தலைவராக பதவியேற்ற அவரது மகன் மொஜ்தபா கெமெனி
இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வாரா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. அநேகமாக அவர் கலந்து கொள்ள மாட்டார் எனவே கருதப்படுகிறது. கெமனியின் இறுதிச் சடங்கின் ஆரம்பமான நாளைய நாள், அதாவது ஜூலை 4, அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் ஒரு நாளென்றதால் அந்த நாட்டின் நாளில் ஈரானும் தனது அதிஉயர் ஆன்மீக தலைவருக்கு, அதுவும் அமெரிக்காவால் கொல்லப்பட்டவருக்கு இறுதிச் சடங்கை நடத்துவது ஒரு குறியீட்டு செய்தியும் கூட.